ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்தினுடைய கடைசி பகுதியில் வந்திருக்கிற நம்ம ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 12:18 சொன்னது போல பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்கள் அல்லவா, நாங்கள் ஒரே அடிச்சுவடுகளிலே நடந்தவர்கள் அல்லவா என்று சொன்னது போல இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நடுவிலே சபையோடு இணைந்து ஊழியம் செய்யும் போது எங்களுடைய அடிச்சுவடுகளும் சரியா இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவைகள் உதவியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தில் தேவன் நினைத்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த வாலிப நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தாலும் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் வைக்கும்போது நாமும் சரியான அடிச்சுவடுகளிலே நடக்கிறோம் என்கிற நிச்சயம் தெளிவு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த பாஸ்டருக்காக நன்றி, அம்மாவுக்காக, விசேஷமாக மேடையில் இருக்கிற ஊழியர்களுக்காக, மூப்பர்களுக்காக, ஜெய்சிங் பாஸ்டர் எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். சமயத்தை நாம் வீணடிக்காமல் ஒரு வசனத்தை நாம் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் தீவிரமாய் தம்முடைய ஆலயத்திற்கு வருவார். வாட் இஸ் த ரீசன்? எதற்காக இந்த உடன்படிக்கையின் தூதன் தீவிரமாய் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும்? ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடலாம். எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து 1ஆம் தேதி அந்த முதல் நாட்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வேகமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு விதத்திலும் தம்முடைய தூதனை நம்மிடத்திலே அனுப்புகிறார். அதனுடைய நோக்கமும் சித்தமும் நம்மிடத்தில் நிறைவேற போகிற எல்லா தயவுகளுக்காக ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் பாடப்போகிற எல்லாரும் உங்க வலது கரங்களை உயர்த்தி ஆணைக்கும் கரங்களிலே நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா, அதை நினைத்து என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. Hallelujah, 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 Hallelujah. கைகளை அசைத்து Hallelujah, Hallelujah, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை. எல்லாரும் வாய் திறந்து பாடலாம். கைகளை அசைத்து ஹalleluya worship him
அழைத்து செல்லும். ஒரு ஜபமாய் கேட்போம். பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஓ உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உந்தன் மகா பரிசுத்த, உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினால், பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். சபை சேர்ந்து உள்ளே அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் பால்கனியில் இருக்கிறவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தலாம். ஒரு ஜபமாய் கேட்கலாம். பிரசன்னத்தால் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. உள்ளே 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 அழைத்து செல்லும். பிரசன்னத்தால் ஜனம முடியாதடி என்ன முடிவு, இந்த வார்த்தை முடியாது. செல்வ நிழலுக்களாக மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படியே நாம் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் தீவிரமாய் தம்முடைய ஆலயத்திற்கு வருவார். எதற்காக தீவிரமாய் இந்த உடன்படிக்கையின் தூதனானவர் வரப்போகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் நாம் கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் இந்த 40வது உபவாசத்தின் நாளுடைய கடைசி பகுதியிலும் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆவியானவர் என்னை வழி நடத்தின ஒரு வேத பகுதி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 5வது வசனம். 1 Kings chapter 17 verses 5. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். 19:5 வாசிங்க. 19:5 19:5 19:5. 1 ராஜாக்கள் 19:5. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். இந்த உடன்படிக்கையின் தூதனானவர் ஆலயத்திற்கு தீவிரமாய் வருகிறதனுடைய காரணம் தூங்கிக் கொண்டிருக்கிற நம்மை தட்டி எழுப்புவதற்கு. கை தட்ட முடியுமானால் கை தட்டலாம். God is going to wake you up. கர்த்தர் நம்மை மறுபடியும் தட்டி எழுப்ப விரும்புகிறார். மேல இருக்கிறவங்க தட்டி எழுப்ப விரும்புகிறார். நித்திரை பண்ணி கொண்டிருந்தவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தகப்பனே, தாயே, சகோதரா, சகோதரி, மிக நேர்த்தியாய் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய உடன்படிக்கையின் தூதனானவர் நம்மிடத்திலே வருவதனுடைய அதிப்பிரதானமான நோக்கம் நம்மை மறுபடியும் எழுப்ப விரும்புகிறார். வாய் திறந்து சொல்லுங்களேன், எழுப்ப விரும்புகிறார். மறுபடியும் திருச்சபையை, ஊழியத்தை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். அநேகர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். everybody in a spiritual sleep. எல்லாரும் ஆவிக்குரிய நிலையிலே இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுகிறார், மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்திருக்க கடவோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்கள். ஓசியா 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். இந்த 2 வசனங்களும் எதை குறித்து சொல்லப்படுகிறது? தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனால் நியாயம் தீர்க்கப்படாத தேசங்கள் இல்லை. தேவனால் நியாயம் தீர்க்கப்படாத பட்டணங்களோ குடும்பங்களோ திருச்சபைகளோ இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்புகளை நாம் ஆங்காங்கே பெற்றுக்கொண்டே இருந்தாலும், பக்தன் சொன்னது போல, இதோ நான் அவமாய் போகாதபடி என்னை மட்டாய் தண்டியும் என்று சொன்னது போல, தேவனுடைய நியாய தீர்ப்பை பெறாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த நியாய தீர்ப்புகள் நடந்து கொண்டே இருந்தாலும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அநேகரை தேவன் நியாயம் தீர்த்தாலும் அநேகரை கர்த்தர் மறுபடியும் குணமாக்கவில்லை. அநேகரை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிக்கவில்லை. அநேகரை கர்த்தர் மறுபடியும் எழுப்பவும் இல்லை. கர்த்தர் சிலரை மாத்திரம் நியாயம் தீர்த்தாலும் அவர்களை மறுபடி காயம் கட்டி, அவர்களை குணமாக்கி, அவர்களை உயிர்ப்பித்து, அவர்களை எழுப்பி அவருடைய சமூகத்தில் பிழைத்திருக்க பண்ணுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருப்போமானால் வாய்களை திறந்து தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. கவனியுங்கள், நான் வேலூர் பகுதியில் ஊழியத்திற்கு போயிருந்த போது, ஒரு குறிப்பிட்ட வேலூருக்கு வெளியிலே ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்த போது, அங்கே கீபோர்டு வாசிக்கிற ஒரு தம்பி அன்றைக்கு சாயங்கால கூட்டத்தில் தான் வந்தான். காலையில் அவன் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று கேட்டபோது அவன் கைகளில் பிளாஸ்டர் போட்டிருந்தான். ஒரு ஐவி இன்ஜெக்ஷன் போடப்பட்டிருந்தது. என்ன உடம்பு சரியில்லையா என்று கேட்டபோது அவன் கண்ணீரோடு சொன்ன ஒரு சாட்சி, 15 வயது நிரம்பின ஒரு வாலிபர். அவன் சொன்னான், எனக்கு சிறுநீரக கோளாறு, எனக்கு சிறுநீரக பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், அதனால் எனக்கு டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு. எனக்கு மட்டுமல்ல, எங்க கிராமத்தில் எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. இப்பொழுது என் 13 வயது நிரம்பின என் தங்கச்சிக்கும் இந்த பிரச்சனை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறபடியினால் டாக்டர்கள் டயாலிசிஸ் பண்ணுவதற்கு வலியுறுத்துகிறார்கள். ஏன் இப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னான், 30 வருஷங்களுக்கு முன்பதாக எங்கள் கிராமத்திற்கு மிஷனரிகள் வந்தார்கள். ஆனால் எங்கள் கிராமத்தார் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை மறுதலித்து, அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து, அவர்கள் மேல் மாட்டு சாணத்தை கரைத்து ஊற்றி அவர்களை அடித்து துரத்தி விட்டார்கள். அவர்களும் கண்ணீரோடு அந்த பகுதியை விட்டு வெளியே போனார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் அதை செய்ததற்கு பிறகிலிருந்து அந்த தண்ணீர் பாழாக்கப்பட்டது. அரசாங்கங்கள் எத்தனையோ முயற்சிகளை பண்ணி சுத்திகரிப்பு திட்டங்களை கொண்டு வந்த பிறகும் அந்த தண்ணீரை சரிப்படுத்த முடியவில்லை. அந்த தண்ணீரை குடிக்கிற அந்த கிராம ஜனங்கள் 50 வயதுக்கு மேல அங்க யாரும் வாழுவதற்கு தகுதி இல்லாமல் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், தேவனால் நியாயம் தீர்க்கப்படுகிற பட்டணங்கள் இன்றைக்கும் தேவனால் மறுபடியும் குணமாக்கப்படவில்லை. திரும்ப கவனிங்க, திரும்ப அவர்கள் உயிர்ப்பிக்கப்படவோ அவர்கள் திரும்ப எழுப்பப்படவோ முடியாத ஒரு காலகட்டத்தில் ஏன் ஆண்டவருக்கு ஒரு சிலர் மேல், ஒரு சில பட்டணத்தின் மேல் என்ன கரிசனையோ தெரியவில்லை, அவர்களை நியாயம் தீர்த்தாலும் அவர்களை மறுபடியும் காயம் கட்டுகிறார், மறுபடியும் அவர்களை குணமாக்குகிறார், மறுபடியும் அவர்களை உயிர்ப்பித்து, மறுபடியும் அவர்களை எழுப்பி அவர்களை தம்முடைய சமூகத்திலே பிழைத்திருக்க பண்ணுகிறார். நமக்கு நன்கு தெரிந்த 2 ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டில், ஒன்று சவுல், தேவன் ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜா, 2வது தாவீது. இந்த 2 ராஜாக்களுடைய வாழ்க்கையிலும் தவறுகள் நடந்தது. இந்த 2 ராஜாக்களும் வித்தியாசமான ரீதியிலே காலகட்டத்திலே தவறுகளை செய்தாலும் இந்த 2 பேரும் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று வேதம் படிக்கிற நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆச்சரியம்
ஆச்சரியம் என்னவென்றால், இந்த சவுலை மறுபடியும் ஆண்டவர் குணமாக்கவோ காயம் கட்டவோ உயிர்ப்பிக்கவோ எழுப்பவோ விரும்பாத இந்த தேவன் தாவீதை மறுபடியும் தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஊழியர்களை அனுப்பி அவனை தண்டித்தாலும் கூட அவனை மறுபடியும் அவர் சமூகத்தில் எழுப்பி தம்முடைய சமூகத்தில் பிழைக்க பண்ணினார். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்பதாக நிற்கிற நான் அதைத்தான் உணர்கிறேன். ஏன் ஆண்டவர் நியாயம் தீர்த்த என்னையும் அப்படி விட்டுவிடாமல் என்னை ஏன் திரும்ப குணமாக்குகிறார், என்னை ஏன் எழுப்புகிறார்? சூறை செடிக்கு கீழே படுத்து கிடந்த எலியாவை தூதனை அனுப்பி எழுப்பிவிட வேண்டிய கட்டாயம் என்ன? வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நமக்கு குறிப்பிட்ட சமயத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அனுப்புவார். கொஞ்சம் திறந்த இருதயத்தோடு இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். கொஞ்சம் உங்க மனநிலைமையில யோசித்து பாருங்க. நம்மை விட குறைவாய் தவறு பண்ணினவர்கள் தேவனால் திரும்ப எழுப்பப்படாத போது என்னை ஏன் ஆண்டவர் எழுப்ப வேண்டும்? இது உங்களுடைய கேள்வியா என்று எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் மை கொஸ்டின். என்னை விட என் அறிவுக்கு எட்டின அளவிற்கு என்னை விட குறைவாக பாவம் செய்தவர்கள், தாவீதை ஒப்பிட்டு பார்க்கும்போது சவுலுடைய பாவம் குறைவே. சரி, ஓகே, விட்டுறலாம். தாவீதை ஒப்பிட்டு பார்க்கும்போது சவுலுடைய பாவம், போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேர் கேஸை கொண்டு போனா தாவீதுக்கு தான் குண்டர் சட்டம் பாயும்னு எனக்கு தோணுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனால் சவுலை விட தாவீதுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அதிபயங்கரமா இருந்திருக்க வேண்டும். இப்படி யோசித்து பார்க்கும்போது வேத வசனங்களை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தாதான் நமக்கு விடுதலை. வேத வசனத்தை யாரோடு ஒப்பிட்டு பார்க்கிறதல்ல. ஆனால் என்னை விட குறைவாய் பாவம் செய்தவர்களை அல்லது என்னை விட மன்னிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தவர்களை கூட எழுப்ப முன்வராத உடன்படிக்கையின் தூதனானவர் என்னை ஏன் எழுப்ப வேண்டும்? என்னை ஏன் நீர் எழுப்ப முன்வருகிறீர்? நான் செய்த தவறுகள், என் சிந்தனைகளிலே தோன்றின எண்ணங்கள், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கோட்பாடுகளையும் நான் நினைத்து பார்க்கும்போது என்னிடத்தில் நீர் வருவதற்கே நான் தகுதி இல்லையே. என்னை ஏன் எழுப்புவதற்கு முன் வருகிறீர்? என்னை ஏன் ஆண்டவரே நீர் எழுப்புவதற்கு முன் வருகிறீர்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, தான் சாக வேண்டும் என்று கோரி சூறை செடியின் கீழ் போய் உட்கார்ந்தான். கவனியுங்கள், அந்த நாட்களில் எத்தனையோ மரங்களும் செடிகளும் இருந்தது. வாதுமை மரம் இருந்தது, அத்தி மரம் இருந்தது, காட்டத்தி மரம் இருந்தது. எத்தனையோ செடிகளும் மரங்களும் இருந்த போது ஏன் எலியா சூறை செடியை தெரிந்து கொண்டார்? கவனியுங்கள், ஆங்கிலத்தில் ஜூனிப்பர் ட்ரீ என்று அழைக்கப்படுகிற அந்த செடியை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. அந்த பொதுவாகவே ராத்திரியில மரத்துக்கு கீழே படுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மரங்கள் அந்த தேவையற்ற வாயுகளை, கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுகிறபடியினால் அது நமக்கு சுவாச பிரச்சனையை கொண்டு வரும் என்பதற்காக ராத்திரி நேரத்தில் மரத்தினடியிலே தங்கக்கூடாது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனால் இந்த எலியா சூறை செடியை ஏன் பிரத்யேகமாய் ஒரு நாள் பிரயாணப்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்? சாக வேண்டுமானால் வீட்டுக்குள்ளே செத்திருக்கலாம், சாக வேண்டுமானால் மொட்டை மாடியிலே. சாகிறதுக்கு வழி சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. சாக வேண்டுமானால் எங்கு வேண்டுமானாலும் செத்திருக்கலாம், சாக வேண்டுமானால் உள்ளுக்குள்ளேயே செத்திருக்கலாம். ஆனால் he took one day travel, ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அவன் சூறை செடிக்கு கீழே உட்கார்ந்து சாக வேண்டும் கூறினான். ஏன் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போகிறான் என்றால் சூறை செடியிலே சாவுக்கான விஷயம் இருக்கிறது. சூறை செடிக்கின் கீழிருந்து வெளிப்படுகிற ஒரு விதமான வாய்வு அந்த 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 மரத்திற்கு கீழ் வருகிற எந்த மிருகத்தையோ எந்த மனுஷனையோ சில மணி நேரங்களிலே கொன்றுவிடக்கூடிய அளவுக்கு நச்சுத்தன்மைகள் உள்ளதுதான் சூறை செடி, ஜூனிப்பர் ட்ரீ என்று
அழைக்கிறார்கள். இந்த சூறை செடிக்கு கீழே படுத்து உட்கார்ந்திருந்து எலியா சொன்ன 3 வார்த்தை, போதும் கர்த்தாவே. இரண்டாவது, என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. மூன்றாவது, இதோ என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன பிறகும் ஆண்டவர் மரணத்துக்கு வாசலிலே போயிருந்த எலியாவை சாவுக்கு ஒப்புக்கொடாமல் அவனுடைய விலாவை தட்டியோ அல்லது அவனை எழுந்திருந்து நீ புசித்து குடி, இதோ நீ போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. கர்த்தர் ஏன் சிலர் சாவை விரும்பியும் அவர்களை மரணத்துக்கு ஒப்புக்கொடாமல் அவரை எழுப்புகிறார்கள் என்றால் அவர்களை குறித்து ஒரு நீண்ட கால தரிசனம் இருக்கிறது. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும், ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்கலாம். யார் யாரை குறித்து நீண்ட கால தரிசனங்கள் இருக்கிறதோ அவர்கள் மரணத்தை விரும்பினாலும் அவர்கள் மரணத்தை ஜெயிப்பார்கள். இந்த 40வது நாள் காலை வேளையிலே நிர்விசாரமாக இருக்காமல் இதோ கொஞ்சம் ஜெபத்தோட வாய்களை சகோதரர்கள் கொஞ்சம் வாய் திறங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2-3 நிமிஷங்கள் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யார் யாரை குறித்து நீண்ட கால தரிசனங்கள் தேவனுக்கு இருக்கிறதோ அவர்கள் மரணத்தை அவ்வளவு சீக்கிரம் சந்திப்பது இல்லை. எலியாவை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சிவானந்தா காலனி ஃபுல் காஸ்பலோடு ஆவியானவருக்கு பேச வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. சிலருடைய தரிசனம் நீண்ட கால தரிசனம், தூர கால தரிசனம். 128ஆம் சங்கீதம் அல்ல, 121ஆம் சங்கீதம் அல்ல, 119ஆம் சங்கீதத்தை போல சிலருக்கு நீண்ட அதிகாரங்களை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க வேடிக்கை பார்க்காதீங்க. நல்ல தேறின ஆவிக்குரியவங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, பறக்க பார்க்க மாட்டாங்க. வார்த்தைகள் கிடைத்த உடனே மேல இருக்கிறவர்கள். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீண்ட கால தரிசனத்திற்காக அழைக்கப்பட்ட எலியாவே, அவ்வளவு சீக்கிரம் நீ மரணத்தை சந்திக்க முடியாது. உடன்படிக்கையின் தூதனானவர் அவனிடத்தில் வந்து எழுந்திரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். வேடிக்கை பார்க்க சொல்லல, வாய் திறந்து ஜெபிங்க. begin to pray. பின்னாடி இருக்கிறவங்க வாய்களை திறங்க, ஜெபிங்க. கொஞ்சம் ஆண்கள் பகுதியில் கொஞ்சம் கையை தட்டுங்க. அண்ணே கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்சம் ஆராதிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. குடரபலபா ஷதரபலபா ஹந்தரபலபா உத்தியாரபலபா உரபா கந்துரிபி கதலபா உஷியாதரபலபா அதரபனதலகடக வைடபல் கமனதியந்தரபலபா. ஒருவன் சூறை செடிக்கு கீழ் போய் உட்கார்ந்தும் போதும் கர்த்தாவே என்று சொல்லியும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லியும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று இவ்வளவு விண்ணப்பங்களை அடுக்கடுக்காக சொன்ன பிறகும் அவனை எடுத்துக்கொள்ள முன்வராத தேவனும் பரலோகமும் தூதர்களும் அவனை எழுப்பத்தான் முயற்சி பண்ணினார்கள். ஆனால் இன்னொரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 30வது வசனம். நியாயாதிபதிகள் 16:30 வசனம். என் ஜீவன் பெலிஸ்தியரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவனால் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள். கவனிங்கள், எலியா சாவை விரும்பின போது ஆண்டவர் அவனுக்கு சாவை கொடுக்காமல் அவனை எழுப்ப முயற்சி செய்தார். ஆனால் சிம்சோன் சாவை விரும்பின போது அந்த சாவு அவனுக்கு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் உங்களை ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது? சிலர் மரணத்தை விரும்பினார்கள், சிலர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணினார்கள், சிலர் சாவை தேடி ஓடினார்கள். ஆனால் அவர்களுக்கு சாவு தூரமாயிற்று. ஆனால் சிம்சோனை போன்று சிலருக்கு சாவை விரும்பினார்கள், அந்த சாவு அவர்களுக்கு வந்தது. நான் சொல்லுகிறேன், எலியாவே சிம்சோனை விட அதிகமாய் மரணத்தை விரும்பினது எலியா தான் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கொஞ்சம் நல்ல கவனிச்சு கேளுங்க. சிம்சோன் 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 ஒரு தடவை தான் நான் இந்த பெலிஸ்தியரோடு மரித்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னான். ஆனால் எலியா ஒரு தடவை அல்ல,
பல தடவை நான் மரிக்க வேண்டும், நான் மரிக்க வேண்டும். போதும் கர்த்தாவே என்று சொன்னார். என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னார். என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். இதையெல்லாம் தாண்டி மரணத்தை தருகிற செடியின் கீழே போய் உட்கார்ந்த பிறகும் அவனுக்கு ஏன் மரணத்தை கொடுக்கவில்லை என்று அல்ல, உனக்காக உன்னை எழுப்பவில்லை, ஆசைகளுக்காக, யெகூக்காக, எலிசாக்களுக்காக. என்னத்தை வேடிக்கை பார்க்கிறீங்க? சத்தியம் தெரிஞ்சவங்க தானே, எதற்கு வேடிக்கை பார்க்கணும்? கர்த்தர் சிலரை எழுப்புகிறார் என்றால் அது உங்களுக்காக அல்ல, அநேகரை மனதிலே பயங்கர உற்சாகம் மேல. தேங்க்யூ. கர்த்தர் சிலரை எழுப்புகிறார் என்றால் உங்களுக்காக அல்ல, ஆசகேலை அபிஷேகம் பண்ணும்படி, யெகூக்களை அபிஷேகம் பண்ணும்படி, எலிசாக்களை அபிஷேகம் பண்ணும்படி. இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் சிலரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல், சாவுக்கு ஒப்பு கொடாமல், சத்துருவின் கைகளிலே ஒப்பு கொடாமல் இன்றைக்கும் எழுப்புவதற்கு காரணம், இன்னும் நீ ஆசைகளுக்கு தேவை, சிலர் சிறு பிள்ளைகளுக்கு தேவை, சிலர் வாலிபர்களுக்கு தேவை, சிலர் அழிந்து போகிறவர்களுக்கு தேவை. மெதுவா கை தட்டுங்க, வலிசிற போது மெதுவா கை தட்டுங்க. ஆராதிச்சா நல்லா ஆராதிக்கணும். ஆண்டவர்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். படிப்பு, மரியாதை, பட்டம், பணம் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, மரணத்தை விரும்பியும் இங்க இருக்கிறவர்கள் யாரும் அப்படி நினைக்காதவர்கள் அல்ல. அட் சம் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் நம்முடைய மனம் அப்படித்தான் தோன்றுகிறது. நம் ஆவிக்குரியவர்களாய் மாறிவிட்டதினால் இந்த வார்த்தை வித்தியாசமாய் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே வேகமாய் வாரும். நான் செத்து போறேன்னு சொல்றது தப்பா தோணும், ஆனா ஆண்டவரே தீவிரமாய் வாரும். மாறானாதா அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு இன்டைரக்ட் மரணத்தை விரும்புகிறதுடைய அனுபவம் தான். அது சிலருக்கு மட்டும் புரியும், சிலருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நான் செத்து போறேன்னு சொன்னா அது பாவமான வார்த்தை. அதுக்கு பதிலா ஆவிக்குரிய வார்த்தை, ஆண்டவரே வேகமாய் வாரும். நான் செத்து நரகத்துக்கு போறதுக்கு நீங்க வந்து மேல கூட்டிட்டு போயிருங்க. அது பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தினால மாறானாதா சொல்லல. இந்த ஆளு கூட வாழ்றதுக்கு நான் மேல போறேன், இந்த குடும்பத்தில் வாழ்றதுக்கு நான் மேல போறேன். நிறைய பேர் இன்னைக்கு மாறானாதாவை எதிர்பார்க்கிறதுக்கு காரணம் அது பெந்தேகோஸ்தே மரணம். அப்படி அது உண்மையிலேயே பரலோகத்தில் அந்த பளிங்கு நதியில அந்த 4 ஜீவன்கள் நடுவில் அங்க இருக்கணும்னு அல்ல மாறானாதாவை கூப்பிடுறது. இந்த கடல்ல வாழ்றதுக்கு மேல போயிடலாம். என்ன ரட்சிக்கப்பட்டுட்டோமே, சண்டை போட்டாலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தானே சண்டை போடுவோம். நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன், ஸ்தோத்திரம் அப்படி சொன்னாதான் நம்ம விசுவாசிகள்னு தெரியும். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் மரணத்தை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. அப்படி யாராவது சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் இட். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில் வியாதிப்படுகிற நேரத்தில் என்னை பரிசுத்தம் பண்ணி எடுத்துக்கொள்ளும் என்று கேட்காதவர்கள் இல்லை. ஏதோ அட் சம் எக்ஸ்ட்ரீம். ஆனால் இவ்வளவு மரணத்தை விரும்பியும் ஒருவனுக்கு மரணம் தூரமாய் போகிறது. 2 காரணங்கள். உன்னை கொண்டு இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் ஆசகேலுகளுக்காக, யெகூக்காக, எலிசாக்களுக்காக நான் உன்னை எழுப்ப விரும்புகிறேன். சிம்சோனை போல ஒரு தடவை தான் கேட்டான், நானும் பெலிஸ்தேரோடு மடிய கடவது என்று கேட்டார். உடனே அவன் ஜீவன் அவனை விட்டு போயிற்று. ஒரு சில வசனங்களை நாம் வேகமாய் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம், 1 சாமுவேல் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். போதும். 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே
சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தார். இந்த 2 வசனங்களை கவனியுங்கள். ஒரே கூடாரத்திற்குள் இருவர் படுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவனை எழுப்ப மனதில்லாத தேவன் இன்னொருவனை திரும்ப திரும்ப எழுப்புகிறார். ஐ ரிப்பீட் அகைன். 4 தடவை சொன்னா தான் நமக்கு புரியும்னா நான் சொல்றேன். ஒரே கூடாரத்திற்கு கீழே 2 பேர் படுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் ஏலி, மற்றொருவன் சாமுவேல். ஒருவனை எழுப்புவதற்கு கூட மனமில்லாத தேவன் ஒருவனை தட்டி எழுப்புகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே யாரை எழுப்ப வேண்டும், யாரை தூங்க வைக்க வேண்டும் என்று தெரிந்த பரலோகம் தம்முடைய உடன்படிக்கையின் தூதனானவரை இந்த கடைசி நாளிலே இந்த திருவிருந்து ஆராதனைக்கு முன்பதாக நம்மிடத்தில் அனுப்பி, ஆண்டவருக்கு தெரியும் யாரை தூங்க வைக்கணும், யாரை எழுப்ப வேண்டும் என்று. வாய் திறக்கணும்னா வாய் திறங்க. ஒரே கூடாரத்தில், ஒரே பட்டணத்தில் எத்தனையோ பேர் இருந்தோம். ஏன் ஆண்டவர் 2 பேர் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஏலியும் படுத்துக் கொண்டிருந்தார், சாமுவேலும் விளக்கு அணைந்து போகும் முன்னே படுத்துக் கொண்டார். ஆனால் ஏலியை எழுப்புவதற்கு மனமில்லாத தேவன் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஏன் ஆண்டவர் எழுப்ப வேண்டும்? 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே. அதற்கு அவன், ஏன் ஆண்டவர் சிலரை எழுப்புகிறது இல்லைன்னா, இவங்களை எழுப்புனா ஆண்டவர் எழுப்புனவங்களை இவங்க தூங்க வைப்பாங்க. ஏன் ஏலி? எங்க வீட்டில் எங்க அம்மா தெரியாம கூட என்னையும் எங்க அப்பாவையும் எழுப்ப மாட்டாங்க. என் தம்பி எழுப்புவாங்க. ஏன்னா எங்களை எழுப்புனா அவங்களுக்கு வேலை அதிகம். எங்களை எழுப்புனா டீ இல்லையா, காஃபி இல்லையா, நேற்றுள்ள அந்த தண்ணி இல்லையா. அதனால எங்க அம்மா ரொம்ப கவனமா இருப்பாங்க எங்களை எழுப்புறதுக்கு. இவனை எழுப்புனா காலையிலேயே துணி துவச்சிங்களான்னு கேட்பான். அவரை எழுப்புனா வேற ஏதாவது கேட்பார். அதனால எங்க வீட்டில் மோஸ்ட்லி எங்க தம்பி எங்க அம்மா எழுப்புவாங்க. ஏன்னா அவனை எழுப்புனா அவன் பால் வாங்க போவான். முறைச்சு பார்க்காதீங்க. அவனை எழுப்புனா அவன் எங்க அம்மாவுக்கு உதவியா இருப்பான். அவன் யாக்கோபு மாதிரி காய்கறி வெட்டுவான். அவன் கறி கடைக்கு போவான். எங்களை எழுப்புனா கறி சாப்பிடுவோம். எங்களை எழுப்புனா டீ குடிப்போம். எங்களை எழுப்புனா இன்னைக்கு சண்டே என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்போம். அவன் என்ன செய்யணும்னு கேட்பான். அப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரியுது ஒரே வீட்டில் இருக்கிற யாரை எழுப்பணும் யாரை எழுப்பக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா இவங்களை எழுப்புனா செலவு ஜாஸ்தி, இவங்களை எழுப்புனா நமக்கு வேலை ஜாஸ்தி. ஆனால் இவனை எழுப்புனா என் பாரம் கொஞ்சம் குறையும். இன்னைக்கு இந்த காலை வேளையில் எலியாவை ஏன் எழுப்புறார் தெரியுமா? அவனை எழுப்புனா என் மனதை அவன் நிறைவேற்றுவான். வெடிக்க பார்க்காதீங்க. எப்படி ஆயினும் இந்த சத்தியம் உங்களுக்குள்ள போகணும். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் ஒரே ஆலயத்திற்குள்ள சிலரை தூங்க பண்ணுகிற தேவன் சிலரை எழும்ப பண்ணுகிறார், சிலரை எழும்ப பண்ணுகிறார், சிலரை எழும்ப பண்ணுகிறார். God knows it. கர்த்தருக்கு தெரியும் யாரை எழுப்பினா அவர் ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உண்டாகும். தேவனுக்கு தெரியும் யாரை எழுப்பினால் அவர் ஆலயம் கட்டப்படும் என்று அவருக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்க கவனிங்க. ஆண்டவர் he knows very well. கொஞ்ச நேரம் வாயை திறங்க பார்க்கலாம். ஆண்டவர் யாரை எழுப்ப வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 5ஆம் வசனம். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை. ஆண்டவர் யாரை இன்றைக்கும் எழுப்ப மனதில்லாமல் இருக்கிறார் என்றால், சிலரை எழுப்பினால் அவர்கள் எழும்பினவர்களையும் தூங்க பண்ணுவார்கள். சிலரை எழுப்பினால் அவர்கள் விழித்திருக்கிறவர்களையும் தூக்கத்திற்குள்ளே கொண்டு போவார்கள். இன்னைக்கு யாரை நமக்கு பிடிக்குது? தூங்குறவங்களுக்கு தூங்குறவங்களை பிடிக்குது, சோம்பேறிகளுக்கு சோம்பேறிகளை பிடிக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருகிறவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளை பிடிக்கிறது. ஆனா ஊழியம் செய்யறவங்களுக்கு ஊழியம் செய்யறவங்களை தான் பிடிக்கும். ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறவங்களை தான் பிடிக்கும். வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு வேதத்தை வாசிக்கிறவங்களை தான் பிடிக்கும். ஏலியே தன்னை காண்பித்துக் கொடுக்கிறார். என்னை ஆண்டவர் எழுப்பாததற்கு காரணம், என்னை நீ எழுப்பினால்
நான் எழுப்பின உன்னை தூங்க வைப்பேன். ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, தீர்க்க தரிசனமாய் சபையோடு ஆண்டவர் பேசுகிறார். சிலரை இன்றைக்கும் அவர்களுக்கு வயது இருக்கலாம், they have experience, அவர்களுக்கு அனுபவம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் தேவன் அவர்களை எழுப்பாததற்கு காரணம், அவர்களை எழுப்பினால் அவர்களை மறுபடியும் அநேகரை, இங்க கவனிங்க அம்மா ஏக்கா கவனிங்க, கேமராவை கொண்டு போறாங்க கவனிங்க. நமக்கு அதை பார்த்தாதான் நம்ம ஆத்மா சாந்தி அடையும். திருவிழா கடையில் பட்டி காட்டாம் பண்டத்தை பார்த்த மாதிரி நான் சொல்லிடணும் பாருங்க, இல்லைன்னா எனக்கு மனசு ஆறாது. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. ஆமாம், இந்த வார்த்தையை நீ சொல்லாமல் வந்துட்டேன்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்டுறக்கூடாது. ஆமாம், யாரும் எழும்பி போகக்கூடாது. அதுக்காகவே நான் தண்ணி குடிக்கிறது இல்லை இடையில, ஏன்னா அதையும் ஏன்னு பார்ப்பாங்க. ஆமாம், செத்துட்டாலும் பரவாயில்ல, அது எதுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும்? கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலரை ஏன் எழுப்பாக விடாகிறார்? ஏன் சிலர் எழுப்பலை? ஏன்னா அவர்களை எழுப்பினால் அவங்க வீட்டில் ஜெபிக்கிறவங்களை தூங்க பண்ணுவாங்க. அவங்களை எழுப்பினால் அவர்கள் மற்றவர்களை நித்திரைக்கு தள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். எனக்கு ஆச்சரியம், 5ஆம் வசனத்தில் வாசிங்க. 5ஆம் வசனத்தில் அதற்கு நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். 6ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, நீ திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். கவனிங்க, முதல் தடவை எல்லாரும் படுத்துக்கொள்ளும் போது அவன் படுத்துக்கொண்டது வேற இல்லையா? ஏலி படுத்துக்கொண்ட போது அவன் படுத்துக்கொண்டான். that was an usual sleep. அது வழக்கமாய் அவன் படுத்துக்கொண்ட படுக்கை. ஆனால் இப்பொழுது நாம் வாசித்த 2 வேத பகுதிகளில் தேவனால் எழுப்பப்பட்டும் திரும்ப அவன் படுக்க போகிறான். மறுபடி படுத்துக்கொண்டான், மறுபடி படுத்துக்கொண்டான். 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனம், சாமுவேலை நோக்கி, நீ கவனிங்க, 3 தடவை, நியர்லி முதல் தடவையை தவிர்த்து 3 தடவை அவன் திரும்ப திரும்ப படுத்துக்கொண்டான். காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், காலையில 4 மணிக்கு என்ன எழுப்பி விட்டுருங்க, நான் எழும்பலன்னா இறக்கவே பார்க்காதீங்க மம்மி, என் மூஞ்சில தண்ணியை கோரி ஊத்திருங்கன்னு சொல்லுவேன். என்ன கிள்ளுங்க, என்ன அடிங்கன்னு சொல்லுவேன். திடீர்னு காலைல முழிச்சு பார்த்தா மணி 8:15 இருக்கும். நேர கீழே போய் எங்க அம்மாட்ட கேட்பேன், எனக்கு ஏன் இந்த துரோகம் பண்ணீங்க, என்னை ஏன் வஞ்சிச்சீங்க, என்னை ஏன் எழுப்பல, அசைன்மெண்ட் எழுதல, படிக்கல, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லுவேன். எங்க அம்மா சொல்ல, தொலைச்சிருவேன், 12 மணிலேருந்து உன்னை எழுப்பிட்டு இருக்கேன், நீ எழுப்பவே இல்லை, நீ இரு, எக்கேடு கட்டு போடு, நான் உன்னை விட்டுட்டு போனேன். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, ஆண்டவர் அப்படி அல்ல. எத்தனை தடவை படுத்து கொண்டாலும் சிலர் சொல்லும், கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிற வரையிலும் அவனை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார், அவனை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். 4ஆம் தடவையும் சாமுவேலே என்று கூப்பிட்டார். இன்றைக்கு இந்த காலை வேளையில ஒரு நிமிஷம் நம்முடைய ஆத்துமாவில் சிந்தித்து பார்ப்போம். சிலரெல்லாம் ஒரு தடவை எழுப்புவதற்கு கூட ஆண்டவர் முன்வராத போது, சிலருக்கெல்லாம் இந்த சுவிசேஷத்தை கேட்பதற்கு ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்காத போது, சிலருக்கெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காத போது, ஏன் ஆண்டவரே எனக்கு இத்தனை வாய்ப்புகளை தருகிறீர்? சிவானந்தா காலனி விசுவாசிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், சிலருக்கு இப்படிப்பட்ட சத்தியங்கள் ஒரு தடவை கூட கிடைக்காததின் மத்தியிலே எதற்காக இத்தனை தடவை என்னை எழுப்புகிறீர்? எதற்காக என்னை இத்தனை தடவை எழுப்புகிறீர்? ஏனென்றால் உன்னை கொண்டு நான் சபையை சுத்திகரிக்க விரும்புகிறேன், உன்னை கொண்டு நான் எதையாகிலும் ஒன்றை செய்ய விரும்புகிறேன். உடரபலவ சந்தனா தியாரவல் கமனா ஓரபால அந்தராதன கடகசியாதனா. உங்க வலது கரங்களை உயர்த்தி கண்களை மூடலாம். ஒரு தூதன் அவரிடத்தில் வந்து, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்று சொன்னார். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்களே. சிலருக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல தங்கச்சி, சிலருக்கெல்லாம் ஒரு தடவை கூட இந்த இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனா நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கிறது, நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கிறது. திரும்ப திரும்ப சாமுவேலை கூப்பிடுறார். 3 தடவைக்கு மேல படுத்து கொண்ட பிறகு, என்னை எல்லாம் ஏப்பா எழுப்புறீங்க? கேளுங்க, என்னெல்லாம் ஏப்பா எழுப்புகிறீர்? உடன்படிக்கையின் தூதனானவர்
தீவிரமாய் ஆலயத்திற்கு வருவதனுடைய முகாந்திரம் சிலரை எழுப்ப விரும்புகிறார். யாரு இப்ப கை தட்ட வேண்டாம், வாயை திறந்து ஜெபிங்க. தேவ பிரசன்னம், தேவ மகிமை சிலரை நிரப்பட்டு நீங்க அதை உணருங்க. அதூரம ஹசி அந்த லபா ஓ ரபால அந்த ராதன ரிபல் கமன சுடபல அடகதி நீ அந்த ரபலபா. கேளுங்க தம்பி, கேளுங்க தம்பி, ஒரு தடவை கூட இயேசு நல்லவர்னு கேட்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத சமுதாயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசுவின் அன்பு உன்னை தட்டி எழுப்புகிறது. சும்மான்னு நினைக்கிறீங்களா? சும்மான்னு நினைக்கிறீங்களா? மற்ற யாருக்கிட்டையும் பேசாத ஊழியர்கள் திரும்ப திரும்ப உங்களை தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசி உங்களை ஏன் தட்டி எழுப்புறாங்க? உணர்வு வரலையா? எத்தனையோ ஏலிகள் அதே இடத்துல படுத்துக் கொண்டிருந்த போதிலும் ஒரு வாய்ப்பாகிலும் அவனுக்கு கொடுத்து பார்க்கலாம் என்று ஆண்டவருக்கு தோன்றவில்லையே. இதை உணர்ந்துட்டா நாம சாதாரணமாய் வாழ முடியாது. தம்பி கவனிங்க, இதை உணர்ந்துட்டா உங்களால சாதாரணமாய் வேதத்தை படிக்க முடியாது. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, என் கூட துன்மார்க்க வாழ்க்கையில் இருந்தவன் மரித்து போனான். பிரேம்குமார் மரித்து போனான். he was expired. அவங்க அம்மா சொன்னாங்க, ஞானேஷ் நீ ஊழியம் செய்யறன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அவங்க வீட்டில் உட்கார்ந்துதான் அவங்க மகனோடு சேர்ந்து நான் தவறு செய்வேன், குடிக்கிறதெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு இத்தனை வாய்ப்பு கிடைத்த ஏசப்பா என் மகனுக்கு ஏன்பா ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல? நான் சொல்லுது உங்களுக்கு விளங்கல. ஒரு சான்ஸ் கூட அவனுக்கு கிடைக்கலையப்பா. நான் உண்மையிலே கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். நம்ம கூட யாத்திரை பண்ணுகிற, நம்ம கூட படித்த, நம்ம கூட ஓடின, நம்ம கூட வேலை செய்த, நம்ம கூட பிரயாணம் பண்ணின, நம்ம கூட பஸ்ஸில் பண்ண வந்த எத்தனையோ நம்ம குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்புகள். புரியுதா தம்பி உங்களுக்கு? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் ஒரு சாமுவேலுக்கு கிடைக்குமானா அந்த வாய்ப்பை சாமுவேல் பயன்படுத்தி கொண்டு சொல்லும், கர்த்தாவே அடியே கேட்கிறேன் என்று சொல்லுவீர்களானால் உன்னை எழுப்பின நோக்கம் நிறைவேறும். கை தட்டணும்னா கை தட்டுங்க. இன்றைக்கு இந்த காலை ஆராதனையிலே இத்தனை பேர் நடுவில் உங்களை எழுப்புகிறார் என்றால் மாசுகபாயாதா நல்ல நல்ல கை தட்டும் போது ஆவியின் நிறைவு. ஒரு வார்த்தை கிடைச்சிட்டுன்னா அதை வச்சு ஜெபிங்க. ஊழியக்காரங்க நடத்தணும்னு நினைக்காதீங்க. சொல்லி சொல்லி ஜெபிங்க தங்கச்சி. என் கிளாஸ்மேட்டுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு ஏன் கிடைச்சது? என் காலேஜ் ஃப்ரெண்டுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு ஏன் கிடைச்சது? 45 வயசுல தற்கொலை முயற்சி பண்ணின அந்த பிள்ளைக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு ஏன் கிடைத்தது? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. வேற வேற இடத்துல படுத்து கொண்டார்கள். அதனால நான் சாமுவேல எழுப்புற மாதிரி பக்கத்தில் இருந்தா, அதனால சாமுவேல எழுப்புனேன். ஏலி ரொம்ப தூரத்தில் இருந்தா, ஏலி வேற வீட்டில் இருந்தா, அதனால எழுப்பலன்னா ஒரு காரணம் இருக்கு. ஒரே கூடாரத்திற்கு கீழ், அண்டர் தி ஒன் டென்ட், ஒரே கூடாரத்திற்கு கீழ், ஒரே கூடாரத்திற்கு கீழ் இருவரும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். ஏலியை எழுப்ப மனமில்லாத தேவன் இன்றைக்கும் ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார், I don't have any idea to raise Eli. ஏலியை எழுப்புவதற்கு எனக்கு இன்னும் மன வரவில்லை. ஏன்னா இவனை எழுப்புனா இவன் எழுப்புனவனையும் தூங்க வைப்பான். ஆனா ஒரு சந்ததி இருக்கு, ஒரு யவன ஜனம் இருக்கு, அவனை எழுப்புனா அவன் தேசத்தாய். வேடிக்கை பார்க்காதீங்க, கண்ணை மூடி ஆராதீங்க. அந்த எழுப்புகிற கூட்டத்தில் நீங்கள் வந்து விட வேண்டும். உடரபலவ சந்தலதியா. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்கன்னா ஆராதீங்க. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவன் ஒரு ஆளை எழுப்புனா
தான் முதல் பெயர் சபா மட்டும் he will wake up. This is a wake up call. This is a wake up call. This is a wake up call. ஆவிய பெற்ற ஜனம் சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு சிலரோடு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ எத்தனை தடவை உறங்கினாலும், எத்தனை தடவை நீ பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் என் கை உன்னை விடாது, உன்னை விடாது. I will rise you up. உன்னை எழுப்புவேன், உன்னை எழுப்புவேன். அந்த அக்கினி விழுது, அந்த அக்கினி விழுது. La sababa la kababayata yella kato ali sabaria kata le barukata விடமாட்டாரையா, விடமாட்டா. சிலருடைய கை அவரை பிடிக்கிறது, உன்னை தூக்கி விடுகிறார். வேடிக்கை பாருங்க. இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிருபை, இது தேவனுடைய கிருபை. ஏன் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல? கேளுங்க தங்கச்சி, ஆண்டவர்கிட்ட தூங்குகிறவர்களை அப்படியே விட்ட தேவன் என்ன ஏன் எழுப்புகிறார்? கரங்களை உயர்த்துங்க. 2 செகண்ட் கேளுங்க. நீங்க நம்ம கேட்காத பிரசங்கம்மா, கேளுங்க. கீபோர்டில் வாங்கலாம் பிரதர் ப்ளீஸ். எல்லாரும் வாய் தர. டபுள் கவலதியா தரம். என் மேல உமக்கு என்ன நம்பிக்கை? என் மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னு? என்னில் என்ன கண்டி, என்னில் என்ன கண்டி? என்னை விட அனுபவசாலிகளை உறங்க வைத்து விட்டு என்னையே ஆண்டவரை எழுப்புகிறேன். வாய தரங்க, வாய தரங்க. இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல. நீங்க என்ன வேடிக்கை பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கேளுங்க சிஸ்டர், நீ காலேஜ் படிக்கும் போது உங்க கூட படிச்ச உன்னுடைய சிநேகிதிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. வாலிபனே, உன் கூட கிரிக்கெட் விளையாட வந்த அந்த நண்பனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நம்ம கூட ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையேப்பா. ஆனா இன்னைக்கு சிலர் கனத்துக்குரிய ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. ரபாசா காபாரியா ரிகாதலா பாஷாதலா பாதி Lezibi kosatala basi leka mayantu rahasiatala li paruka bayandele alisha baruka mama yanda lagasi. அப்ப இத்தனை வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறார்னா என்ன எழுப்பினதுக்குன்னா அர்த்தத்தோடு வாழணுமா வேண்டாமா? இத்தனை வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறார்ல, ஜபத்துல தூங்க விடல. எத்தனை தடவை விழுந்தோம், எத்தனை தடவை பரிசுத்தத்துல விழுந்தோம், எத்தனை தடவை விசுவாசத்துல விழுந்தோம். திரும்ப திரும்ப எழுப்பினார்ல. உண்மையா வாழணுமா வேண்டாமா? ஜீவனையை கொடுக்கலாம், இவருக்காக ஜீவனையை கொடுக்கலாம். கையை தட்டி, கையை தட்டி உடனபலவா சந்தரா உயிரை கொடுக்கலாம், உயிரை கொடுக்கலாம். ஆபேலை போல் மந்தையின் தலையீற்றையோ, நோவாவை போல் தகன பலியினையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ, ஆபிரகாமை போல் என்ன கொடுப்பே, என்ன கொடுப்பே, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன
கொடுப்பேன். ஞானியாக இருந்திருந்தா ஞானத்தை கொடுப்பேன். ஆயனாக இருந்திருந்தா மந்தையை கொடுப்பேன். ஞானியாக இருந்திருந்தா ஞானத்தை கொடுப்பேன். பாடுங்க. மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தா வாழ்த்து கூறுவே. வாழ்த்து கூறுவே. என்ன கொடுப்பேன் நான்? என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன் நான்? என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன் நான் உனக்கு? உண்மையாய் என்ன கொடுப்பேன் நான் உனக்கு? என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன்? கை உயர்த்தி என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? இதனாலதான் இவ்வளவு ஜனங்களின் நடுவில் நீர் என்னை எழுப்புவீரானால் உமக்காக நான் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம். உமக்காக என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க. அன்னாள் அவன் பால் மறந்தவுடன் அவனை ஆலயத்தில் விட்டவள் தன் சரித்திரத்தில் ஒரு தடவை கூட எல்கானாவையோ அன்னாளையோ தன் சகோதரர்களையோ பார்க்க சாமுவேல் வீட்டுக்கு போனான் என்று வேதத்தில் இல்லை. நித்தமும் அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான். ஏன் தெரியுமா? இத்தனை ஏலிகளின் நடுவிலே என்னை எழுப்பினீரே, என்னை எழுப்பினீரே. சிலருக்கு இது புரியாது, சிலருக்கு இது புரியாது. ஆனால் புரிந்தவர்கள் அவருடைய சமூகத்தை நித்தமும் தரிசிப்பார்கள். அவருக்காக கைகளை தட்டுங்க. எஸ் தங்கச்சி, அத்தனை பேர் நடுவில் உன்னை எழுப்பினார்ல, என்ன செய்ய போறீங்க? சபையே விடாதீங்க, விடாதீங்க. இந்த ஒரு உணர்வு கவனிங்க. இந்த ஒரு உணர்வு இன்னைக்கு என்னை ஊழியக்காரன் ஆக்கிட்டு, இந்த ஒவ்வொரு உணர்வு ஒவ்வொரு விசுவாசியும் சீசனாய் மாற்றிவிடும். என்னை ஏன் எழுப்பினி? என்னையும் விட்டிருக்க வேண்டியதானே? எனக்கு இந்த சுவிசேஷத்தை கேட்க கூடாதபடிக்கு போயிருந்திருக்க வேண்டியதானே? என்ன அந்த ஊழியக்காரர் சந்திக்க வரும்போது நானும் வீட்டில் இல்லாம போயிருந்திருக்க வேண்டியதானே? என்னை ஏன் அந்த பாட்டை பார்க்க வைத்தீர்? என்னை ஏன் அந்த வாலிபர் கூட்டத்தில் கலந்து கொள்ள வைத்தீர்? உன்னை எழுப்பத்தான். I want to raise you up. ஆனா அந்த உணர்வு சாமுவேலுக்கு இருந்தது. அதை அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கொள்ளல. இல்லங்க, நான் பெரிய ஆளு, அதனாலதான் ஏலியை விட்டுட்டு என்ன எழுப்பினார்னு அவன் அட்வான்டேஜா எடுக்கல. அதை பயன்படுத்தி உண்மை உள்ளவனாய் வாழ பழகினான், சத்தியம் உள்ளவனாய் வாழ பழகினான். இன்னைக்கு நம்ம எழுப்பின தேவனுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். தேவன் யாரை எழுப்புவார்? தேவன் யாரை எழுப்புவார்? There are certain reasons. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி எலியாவை எழுப்பினதற்கு ஒரு காரணம் உண்டு. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் எழுப்புவதற்கு there are 7 காரணங்கள். வேகமாய் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். 7 காரணங்கள். 7 காரணங்களால் ஒருவேளை கர்த்தர் உங்களை எழுப்பலாம். நம்பர் 1 ரீசன், முதல் காரணம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த 4 வார்த்தைக்கும் ஒரு வேர்டு கொடுக்கணும்னா
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் எழுப்புகிறார். chosen people. தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களை எழுப்புகிறார். the anointing is getting thicker and thicker. அபிஷேகத்தினுடைய அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் திறந்த இருதயத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் எழுப்புவார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாருடைய கோல்களையும் ஆசரிப்பு கூடாரத்திலே நட்டு வைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது லேவி கோத்திரத்தினுடைய ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. என்னாகமம் 17:5 வாசிக்கிறோம், நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். இந்த கூட்டத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் எந்த மூலையிலே ஒளிந்து கிடந்தாலும் கர்த்தர் உங்களை எழுப்புவார். He will rise you up. நான் கண்ட சத்தியத்தை சொல்லுகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் நிச்சயமாய் எழுப்புவார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எழுப்புவார். ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சபையினுடைய வளர்ச்சிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆத்தும ஆதாயத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சுவிசேஷத்தை ஏதோ ஒரு ரீதியிலே அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பங்களை தேவன் எழுப்புவார். நீங்க எத்தனை கோல்கள் நடுவில் இருந்தாலும் உங்க கோல் துளிர்க்கும். உங்கள் கோல் துளிர்க்கும். எத்தனை கம்பெனியில எவ்வளவு காம்படிஷன்ல இருந்தாலும் உங்கள் கோல் துளிர்க்கும். வனாந்தரமான எல்லையிலே நீங்கள் ஊழியம் செய்தாலும் உங்கள் கோல் துளிர்க்கும். This is the word of the Lord. கை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால் யாரையோ வைத்து சொல்லவில்லை. எந்த வேதாகமத்தை தூக்கி வீசினேனோ இன்னைக்கு அந்த வேதாகமத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன். என்னெல்லாம் கொண்டு இருக்கணுங்க. என்ன கொண்டு இருக்கணும். 1000 times என்ன கொன்னாலும் நான் செய்த தவறுக்கு அது ஈடாகாது. எல்லா தெய்வமும் ஒன்று. இந்த பைபிள் என்னத்துக்குன்னு தூக்கி எறிந்தவன். என்ன ஏன் எழுப்பினே? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டேன். chosen. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீ என்ன தெரிந்து கொண்டிருந்தா நான் உன்னை விட்டிருப்பேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகையால் உன் கோல்கள் துளிர்க்கும். 2 தரம் செத்து வேறற்ற போனாலும் தண்ணீரின் வாசனையினால் மறுபடியும் துளிர்க்க பண்ணுவேன். இந்த வார்த்தையை கேட்கும் போது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி இந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கிறது. நீ எத்தனை போராட்டங்களின் நடுவில் இருந்தால் வாலிபர்கள் கொஞ்சம் கையை தட்டணும். என்ன ஆவியில வரணும். என்ன ஆவியில வரணும். இனி ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான். கொஞ்சம் கைகளை தட்டுங்க. If you are a chosen vessel, God will rise you up. எங்க போனாலும் விட மாட்டார். நீங்க எத்தனை காரணம் சொல்லி, நான் மரத்திலிருந்து வெட்டப்பட்டு போனேன், மரத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு போனேன், நான் ஆண்டவரை விட்டு தூரம் போனேன், நான் ஆண்டவருக்கு பக்கத்தில் இல்லை, நான் அப்படி என்ன சொன்னாலும் சரி, தெரிந்து கொண்டவனை அவர் துளிர்க்க பண்ணுவார். 2வது காரணம் ஒன்று உண்டு தேவன் சிலரை எழுப்புவதற்கு. யோவான் 11 அதனுடைய 4. யோவான் 11:4 வேகமாய். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால். அப்போ ஒரு ஆளை எழுப்புனா ஆண்டவர் மகிமைப்படுவாரான்னு பாப்பார். ஒரு ஆளை எழுப்பினால் தேவனுக்கு மகிமை வருமா? சிலரை எழுப்புனா தேங்க்ஸ் டு வாசனைக்கர்னு சொல்லுவாங்க. சிலரை எழுப்பினா தேங்க்ஸ் ஃபார் டாக்டர் அகர்வால்னு சொல்லுவாங்க. சிலரை எழுப்பினால் தேங்க்ஸ் ஃபார் கேஜி ஹாஸ்பிட்டல். சிலரை எழுப்பினால் தேவனுக்கு மகிமை வராது. ஆனா சிலரை எழுப்பினால் அவங்க சும்மா 4 தேவனுக்கு மகிமைன்னு சொல்லுவாங்க. சாமானியமா தினசரி கிடைக்கக்கூடிய ஆகாரத்துக்கு கூட அவங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க. தினசரி உடுத்துகிற துணிக்கு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தினசரி குடிக்கிற தண்ணீருக்கு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவர் பார்ப்பார், இவர்களை எழுப்பினால் என் நாமம் மகிமைப்படும் என்றே அவர்களை எழுப்புவார். சிலரை எழுப்பினார். ஏரோது தன்னுடைய ஜென்ம நாளிலே வஸ்திரம் தரித்து தன்னுடைய ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்.
ஜனங்கள் எல்லாம் இது தேவனுடைய வார்த்தை என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் போனபடியினால் எழுப்பப்பட்டிருந்தவனை தூதனை அனுப்பி வெட்டினார். கவனிங்கள், சில நேரம் உடன்படிக்கையின் தூதனானவர் நியாயம் தீர்க்கவும் சபை நடுவில் இறங்கி வருகிறார். இதை எனக்கு ஆவியானவர் சொல்ல சொன்னதினால் நான் சொல்லுகிறேன், தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள் நடுவிலும் தேவதூதன்கள் வருகிறார்கள். கவனிங்கள், அவன் வலப்பக்கத்திலே ஒரு தூதன் நின்று அவனை வெட்டினான். அவன் புழு புழுத்து செத்தான். கவனிங்கள், குடித்ததற்காக வெட்டவில்லை, விபச்சாரம் செய்ததற்காக வெட்டவில்லை, கொலை செய்ததற்காக வெட்டவில்லை, பிரசங்கித்தவன் தான், வேதத்தை போதித்தவன் தான். ஏன் தூதன் அவனை வெட்டினான்? அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் போனான். எந்த ஒரு விஷயத்திலும் யார் யார் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார்களோ அவர்களை எழுப்ப வேண்டும் என்று விரும்புவார். அவர்கள் செத்து 4 நாள் ஆனாலும் பரவாயில்லை, இந்த லாசருவை நான் எழுப்புவேன், இந்த லாசருவை எழுப்புவேன். நான் கவனமா கேளுங்க, இந்த லாசருவை 4 நாள் கழித்த பிறகும் இந்த லாசருவை எழுப்பினார். ஏன் எழுப்பினார் தெரியுமா? இவனை எழுப்பினா என் நாமம் மகிமைப்படும். கவனமா கேளுங்க. இன்னைக்கு அநேகரை தேவன் எழுப்புவதற்கு முன் வராததுக்கு காரணம் அவர்கள் மனுஷர்களை மகிமைப்படுத்துகிறவர்கள், அவர்கள் உலகத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். ஆனால் சிலரை எழுப்பினால் அவர்கள் தேவனுக்கு மகிமை கொண்டு வருவார்கள். சுனேமியாளுடைய பிள்ளையை ஏன் எழுப்பினார் தெரியுமா? அந்த அம்மா ராஜா கிட்ட வந்து சொல்லும், கர்த்தர் எழுப்பின பிள்ளை சார். மெதுவா ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை, அங்கே சைல்டு கேர் ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில், அதனால என் பிள்ளை எழுப்பிட்டாங்கன்னு சொல்கிறவங்கள திரும்ப ஒரு தடவை படுத்திங்கன்னா எழுப்ப மாட்டார். சிலரை எழுப்பாததற்கு காரணங்கள் உண்டு. லாசருவை குறித்து இயேசு முன்னக்கூட்டியே சொல்லுகிறார், அவனை எழுப்பலாம், அவன் எழுப்புவதற்கு பாத்திரவான். ஏன்னா இவனை எழுப்புறதின் மூலம் தேவன் மகிமைப்படுவார், தேவன் மகிமைப்படுவார். நான் கேட்கிறேன், நம்மளை எழுப்பினா தேவன் மகிமைப்படுவார்னா நம்மளை நிச்சயமா எழுப்புவார். இந்த சபை எழுப்பினா தேவன் மகிமைப்படுவார்னா கண்டிப்பா எழுப்பதானே செய்வாரு. உங்களை எழுப்பினா தேவன் மகிமைப்படுவார். உங்களுக்கு ஒரு வேலை தந்தா, உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு தந்தா, உங்களுக்கு ஒரு கனத்தை தந்தா, சூசான் அரண்மனையிலே எஸ்தர் மூலம் தேவன் மகிமைப்படுவார். ஆனால் நிச்சயமாய் எந்த சாலையும் எழுப்புவதற்கு தேவன் வல்லமை பெற்றவர், வல்லமை பெற்றவர். மூன்றாவது முக்கியமான காரணம், வேகமாய் வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:17. 1 ராஜாக்கள் 1:17. 1 ராஜாக்கள் 1:17. அப்பொழுது அவன், எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அடியாளுக்கு ஆணையிட்டீரே. கவனியுங்கள், மூன்றாவது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்புகிறது தெரிந்து கொண்டதினால் மட்டுமல்ல, இவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்றதனால் மட்டுமல்ல, சிலர் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறதினால் எழுப்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுங்க, சிலர் பரிந்து பேசுகிறதினால். கவனியுங்கள், இந்த சாலமோனை பற்றி நீங்களும் நானும் தியானிக்கும் போது ஒரு இடத்தில் கூட ராஜாவாக வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாதவன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு தடவை கூட தான் ஐ வாண்ட் டு பி எ கிங், நான் ஒரு ராஜாவாக வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்குள் இருந்ததாக வேதத்தில் இல்லை. ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, நான் போக்குவரத்து அறிய தெரியாத பிள்ளையாக இருக்கிறேன். அதற்கு ஆங்கிலத்தில் மிக தெளிவாக அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது. ஐ டோன்ட் நோ ஹவ் டு வாக் லைக் எ கிங், ஐ டோன்ட் நோ ஹவ் டு ட்ரெஸ் லைக் எ கிங், ஐ டோன்ட் நோ ஹவ் டு டாக் லைக் எ கிங். எனக்கு ராஜாவை போல பேச தெரியாது, எனக்கு ராஜாவை போல நடக்க தெரியாது, எனக்கு ராஜாவை போல உடுக்க தெரியாதுன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை 1 நாளாகமம் 29:1 தாவீதே சொல்லுகிறார், வேலையோ பெரியது, ஆனால் சாலமோன் இன்னும் இளைஞனும் வாலிபனுமாயிருக்கிறான். இந்த வார்த்தையை சொல்லுங்க, சாலமோன் இன்னும் இளைஞனும் வாலிபனாயிருக்கிறான். இப்படிப்பட்ட சாலமோனை எழுப்புவதற்கு காரணம் சாலமோன் அல்ல, சாலமோன் ராஜாவாக வேண்டும் என்பதற்காக ஜெபித்தான் என்று வேதத்தில் இல்லை, சாலமோன் ராஜாவாக வேண்டும் என்று விரும்பினான் என்று வேதத்தில் இல்லை. ஆனால் பட்சேபால் தாவீதினிடத்திலே போய் பரிந்து பேசினாள். அவளுடைய பரிந்து பேசுதல் இந்த காலை வேளையிலே உங்களுக்காக யாரோ பரிந்து பேசினார், உங்களுக்காக யாரோ, உங்களுக்காக யாரோ, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, உங்களுக்காக யாரோ பரிந்து பேசினார். கவனிங்க, சரியா பேச தெரியாதுங்க,
ஒழுங்கா சர்ச்சைக்கு பைபிள் எடுத்துட்டு போகாதவன் கவனிங்க. ஆனால் எனக்காக சிலர் பரிந்து பேசினதினால் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன். இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்காக சிலர் பரிந்து பேசுகிறார்கள். அந்த பரிந்து பேசுதல் தகுதி இல்லாத, ராஜாவை போல நடக்க தெரியாத, ராஜாவை போல பேச தெரியாத சாலமோனை சிங்காசனத்தின் மேல் ஏற்றிட்டு சிலர் நினைப்பாங்க இதெல்லாம் லக் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் நினைப்பாங்க இதெல்லாம் அதிர்ஷ்டம் சார். சிலர் நினைப்பாங்க இதெல்லாம் அது 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 எனக்குன்னு கிடைக்கும். நோ, somebody is interceding for you. யாரோ சில வாலிப பிள்ளைங்க நீங்க நினைக்கிறீங்க இன்றைக்கு நீ ராஜாவாவதற்கு சில பட்சேபால்கள் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் விட்டு கொடுங்க பார்க்கலாம். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ சிலருடைய பரிந்து பேசுதல். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சரி பிரதர், சரி பிரதர், இந்த சாலமோனுக்கு பரிந்து பேசுகிற ஒரு தாய் இருந்தாங்க, அதனால அவங்க பரிந்து பேசி அவனை ராஜாவாக்கிட்டாங்க. ஆனா எனக்கு பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இந்த தாயை விட நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நபர் இருக்கிறார். நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் சிவானந்த காலனி ஊழியத்துக்காக பரிந்து பேசுகிறவர். பேதுருவே, சாத்தான் உன்னை சுளவில் போட்டு புடைக்கும்படி என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார், ஆகிலும் உன் விசுவாசம் ஒழியாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நமக்காக பரிந்து பேசுகிற சில நிமிஷம் இன்றைக்கு இந்த 40வது நாள் ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். தகுதி இல்லாத சிலரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற ஒரு பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் விரும்பலையே, நான் ஆசைப்படலையே, நான் அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு விரும்பலையே, இந்த ஸ்தானத்துக்கு நான் எப்படி வந்தேன்? ஒரு தாயினுடைய பரிந்து பேசுதல். ஒரு தாய் நமக்காக பரிந்து பேசினாள். 2010 ரட்சிக்கப்பட்டு 2012 வருஷத்தில் காலேஜ் படித்து கொண்டிருக்கும் போது ஊழியத்திற்கு வந்தேன். என்னுடைய ஆரம்ப ஊழியம் வீடுகளில் ஒரு சிலராய் அவிசுவாசிகள் நடுவில் ஊழியத்தை தொடங்கினேன். அப்போ ஒரு தாயார் என்கிட்ட சொன்னாங்க, தம்பி, உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு காணிக்க இல்லை, ஆனால் நான் உனக்கு ஒரு உத்தரவாதம் தர்றேன். எங்கே போனாலும் உனக்கு என் ஜெபம் இருக்கும், நான் ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு நீ சிறு பையனா வாலிபனா இருக்கிற, ஆனால் உனக்காக நான் மன்றாடுவேன், உனக்காக நான் பரிந்து பேசுவேன். இன்றைக்கு போக்குவரத்து அறிய தெரியாத சாலமோனை தேவன் ராஜாவாக்கினதற்கு காரணம் ஒரு பட்சேபாலுடைய பரிந்து பேசுதல். இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த பரிந்து பேசுகிறவர்களை சம்பாதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. இன்றைக்கு இந்த சபையில் மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? இடம் அல்ல. இந்த சபையில் மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? இந்த ஏசி ரூம் அல்ல. இங்க இருக்கிற ஒரு யவன ஜனங்களுக்காக சில தாயார்கள் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் வரும் பாஸ்டர், இங்கிருந்து ஒரு மிஷனரி தலைமுறை எழும்பும். ஏன் தெரியுமா? போக்குவரத்து அறிய தெரியாத, பாட்டு பாட தெரியாத, வேதம் படிக்க தெரியாத சிலர்கள் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிலருடைய பரிந்து பேசுதலுடைய விடுதலை இந்த கூட்டங்களுக்கு பிறகு வெளிப்பட போகிறது. விடாதீங்க, விடாதீங்க. பரிந்து பேசுகிறவர்கள், பரிந்து பேசுகிறவர்கள், பரிந்து பேசுகிறவர்கள். வேகமாய் நான் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6:9. பலிபீடத்திற்கு கீழே சில ஆத்துமாக்களை நான் கண்டேன். 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது அப்பொழுது அந்த ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டதாம், ஆண்டவரே, எங்கள் இரத்தத்திற்கு நீர் நியாயம் நீதி செய்ய மாட்டீரோ என்று கூப்பிட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிலருடைய பரிந்து பேசுதல். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியிலே ஒரு மனுஷனுடைய பரிந்து பேசுதல். 2வது, சத்தியத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தது நிமித்தமும் மரித்து போன அல்லது இரத்த சாட்சிகளாய் மரித்த இரத்தங்கள் பரிந்து பேசுகிறது. அவர்களுக்காக தேவன் சிலரை எழுப்புவார். எபிரேயர் 12:24
44 ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற குணகரமான ஒரு இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. கவனிங்க, ஒவ்வொரு 2 வயதுக்கு கீழ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளை பார்வோன் கொலை செய்யும் போது யாருன்னு நினைச்சு கொலை செய்திருப்பான் தெரியுமா? மோசேன்னு நினைச்சு கொலை செய்திருப்பான். இவன் தான் மோசையா இருக்கும் என்று கொலை செய்தான். அந்த இரத்தங்கள் எல்லாம் பலிபீடத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு இருந்திருக்கும். 80 வயதுல அவர் எங்கேயோ ஆடு மேய்த்துக் கொண்டு தேசத்தின் குடிகளோடு ஒட்டி கொண்டிருந்த அவனை தேவன் எழுப்பினதற்கு காரணம் இரத்தம். சில நேரம் கூப்பிடுகிறது, இரத்தம் நமக்காக கூப்பிடுகிறது. இன்றைக்கு அந்த காலை வேளையில் சீக்கிரமா இந்த பகுதியை நாம முடிக்க போகிறோம். whether you like it or not, blood is calling. இரத்தங்கள் கூப்பிடுகிறது. நாங்கள் இவ்வளவு விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு நாங்கள் பாடுபட்டிருக்கிறோமே. நிச்சயமாக நீர் மோசே எழுப்பணும். இந்த மோசே வாழ்வதற்காகத்தானே நாங்க இங்க ஜீவனை கொடுத்தோம். என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மோசே எழுப்பி அவனை ஜெபிக்கிறவனா மாற்றணும், அவனை ஊழியம் செய்கிறவனா மாற்றணும், அவன் அற்புத அடையாளம் செய்கிறவனா மாற்றணும், அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை கானானுக்கு கொண்டு போறவனா மாற்றணும். அப்ப அந்த இரத்தத்துக்கு விலையேற பெற்ற இரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த இரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த இரத்தமே, இயேசு இரத்தமே, இயேசு இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த இரத்தமே, குற்றம் இல்லா பரிசுத்த இரத்தமே, இயேசு இரத்தமே, இயேசு இரத்தமே, விலையேற பெற்ற குற்றமில்லா பரிசுத்த இரத்தமே. உங்க கைகளை உயர்த்தி இருக்கும் போது யாரோ சிலருடைய பரிந்து பேசுதல், கண்ணை மூடிருங்க. யாரோ சிலருடைய பரிந்து பேசுதல், யாரோ பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான், நம்ம முடிக்க போறோம். கைகளை உயர்த்திருங்க. யாரோ சிலருடைய பரிந்து பேசுதல், யாரோ. தயவு செய்து சும்மா கையை உயர்த்திட்டு இருக்காதீங்க, உங்க வாய்களை திறந்து. 1 பட்சேபாலுடைய பரிந்து பேசுதல், 2 இரத்த சாட்சிகளுடைய பரிந்து பேசுதல், 3 நம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசுவின் பரிந்து பேசுதல். இவங்களுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். இவங்க எழும்பணும். இவர்கள் எழும்பி தேசத்தில் ஒரு காரியத்தை நடப்பிக்கணும். நான் சிந்தின ரத்தத்திற்கு அதுதான் சரியான அர்த்தமாய் மாறும். பால்கனியில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் வாய்களை திறங்களே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் இரத்தமே, மகா கொடூர பாவங்கள் மனவியாகுல வேதனையாய் வேர்வை இரத்தமாய் வெளிவந்ததே, மனவியாகுல வேதனையாய் வேர்வை இரத்தமாய் வெளிவந்ததே. இயேசு இரத்தமே, 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 இயேசு இரத்தமே, 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 விலையேற பெற்ற இரத்தமே, குற்றமில்ல பரிசுத்த குற்றமில்ல பரிசுத்த இரத்தமே, இயேசு இரத்தமே, இரத்தமே. கை தட்டனுள்ள கை தட்டலாம். இயேசு இரத்தமே, 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 விலையேற பெற்ற இரத்தமே, குற்றமில்ல பரிசுத்த இரத்தமே, குற்றமில்ல
பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மகா பிரதான ஆசாரியனார் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. மகா பிரதான நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. மகா பிரதான ஆசாரியனார் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. மகா பிரதான நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, கைத்தட்டி இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றம் இல்லா. கொஞ்சம் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி உங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம், உங்களை எழுப்புகிற ரத்தம். ஷபர ஹதரவனதியா இயேசு ரத்தமே. கண்ண மூடுங்கய்யா, கண்ண மூடி ஆராதிங்க. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற. கூப்பிடும் போதே அர்த்தத்தோடு கூப்பிடுங்க. விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தம். குடரவா சந்தரவலதியா ரிக்கபயா தலவசியா. உங்களை எழுப்பக்கூடாது என்று வாதிக்கிற அந்தகார வல்லமைகளின் நடுவில் ஒரு ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது. உன்னை எழுப்புகிற ரத்தம். நல்ல கைகளை தட்டுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஒண்ணு புரியாது, ஒண்ணு புரியாது. அதுக்கு தான் சொல்றோம், கையை தட்டுங்க. யாரோ சிலருக்காக பரிந்து பேசுகிறார். நடக்க தெரியாத, பேச தெரியாத உன்னை பேச வைக்க போகிறார், ஊழியம் செய்ய வைக்க போகிறார். இந்த கடைசி 2 நிமிஷம் இங்க இருக்கிற பேச தெரியாத சிலர் தீர்க்க தரிசன சத்தங்களாய், சுவிசேஷ சத்தங்களாய் எழுப்பப்பட போகிறீர்கள். அந்த அக்கினி விழுகிறது. கை தட்டி ஆராதிங்க. 2 minutes, 2 நிமிஷம். சாலமோனே, உனக்கு தெரியாது, உன் தாயார் உனக்காக பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு நீ ராஜாவா இருக்கலாம், இன்னைக்கு நீ ராஜவஸ்திரம் தரித்திருக்கலாம். ஆனால் சிலருடைய பரிந்து பேசுதல் சாலமோனை ராஜாவாக்கிட்டு. இந்த ரத்தம் சிந்தப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறணும். இந்த ரத்தம் சிந்தப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறணும். எப்ப நிறைவேறும்? நான் எழும்பணும், தூக்கத்தை விட்டு எழும்பணும், எழும்பின ஆண்டவருக்காக எதையாக செய்யணும். என்றைக்கு தூங்குகிற கூட்டத்தை விட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீர்களோ அன்றைக்குத்தான் இந்த சிந்தப்பட்ட ரத்த சிந்தப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறும். ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு ஒரு கை தட்டிட்டு போறதுக்கு நாம வரல. ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்கள் மூடப்படலாம், அவ்வளவுதான். கரங்களை உயர்த்தணும்னா உயர்த்துங்க. ஏலிகளின் நடுவில், ஏலிகளின் நடுவில், ஏலிகளின் நடுவில் இத்தனை தடவை ஏன் சாமுவேலை எழுப்ப வேண்டும்? கொஞ்சம் வாயை திறந்து ஜபிக்கணும்னா ஜபிக்கலாம். ஏலிகளின் நடுவில், ஏலிகளின் நடுவில், ஏலிகளின் நடுவில் ஏன் சாமுவேலை எழுப்பணும்? அதையும் மீறி என்னை எழுப்பினாரானால் எழுப்பினதற்கு உண்மையாய் நான் வாழுவேன், எழுப்பினதற்கு பாத்திரவானாய் வாழுவேன், எழுப்பினதற்கு அர்த்தமுள்ளவனாய் வாழுவேன், எழுப்பினதற்கு அர்த்தமுள்ளவனாய் வாழுவேன். ஒரு சூறை செடியின் கீழ் இருந்த எலியாவை ஒரு தூதன் தட்டி எழுப்பினது போல இந்த காலை வேளையிலே ஜெபத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிற சிலரை, ஓ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற சிலரை கர்த்தர் மறுபடியும் தட்டி எழுப்பும்படி, தட்டி எழுப்பும்படி, தட்டி எழுப்பும்படி வந்ததற்காய் நல்ல கைகளை தட்டுங்க. நல்ல தட்டி உரபா கல்தரபா ரியல் தலபா லசபா ரியல் தலா. நல்ல நல்ல வேடிக்கை பார்க்காதீங்க.
நேரம் இல்லை. ஆனாலும் நான் சொல்றேன், கர்த்தர் சிலரை எழுப்பத்தான் போகிறார். கர்த்தர் சிலரை எழுப்பத்தான் போகிறார். உங்க திராணிக்கு மீறி உங்களை எழுப்பத்தான் போகிறார். ஒரு நீண்ட கால தரிசனத்தை மனதில் வைத்து உங்களை எழுப்பத்தான் போகிறார். இன்னும் அநேக யகுக்களை, அநேக ஆசைகளை, அநேக எலிசாக்களை அபிஷேகம் பண்ணும்படி இந்த சபையை நான் எழுப்பத்தான் போகிறேன். கோயம்புத்தூர் பட்டணத்தில் எத்தனையோ ஊழியங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது எங்களை ஏன் எழுப்புறீங்கன்னா, எங்களை நம்பி எழுப்புகிறேன். நான் பாஸ்டர் கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒண்ணும் வேண்டாம். என்னை எழுப்புறீங்க, என்னை நம்பி எழுப்புறீங்க. அதுக்கு பாத்திரவானாய் நான் வாழுவேன். என் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காத போது எனக்கு ஏன் ஐயா இத்தனை வாய்ப்பு தந்தீங்க? நான் உணர்றேன், நான் இனி எழும்பிடுறேன். இனி நடுராத்திரியில எழுப்புவேன். சிலரை ஜெபத்திற்காக எழுப்பி விட போகிறான், சிலரை ஊழியத்திற்காக எழுப்பி விட போகிறான், சிலரை அசாதாரணமான ஒரு கரம் எழுப்பி விடுகிறதை நான் பார்க்கிறேன். உடன்படிக்கையின் தூதனானவர் இறங்கி வந்து உங்களை எழுப்புகிறார். நல்ல கைகளை தட்டி சபரா ஹதனா ரூகடால ஹதிரியாதலா. அந்த ரத்தம் கூப்பிடுது. வாலிபனே, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க கரங்களை உயர்த்துங்க. அர்ப்பணிப்புக்கு முன்பதாக கரங்களை உயர்த்துறவங்க, நான் எழும்புவேன். எனக்கு இந்த வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். இத்தனை பேரை எழுப்பாம, வாலிபனே என்ன எழுப்பி இருக்கிறார்ல, தங்கச்சி உங்களை எழுப்பி இருக்கிறார்ல, அம்மா உங்களை எழுப்பி இருக்கிறார்ல, என்னை எழுப்பினதுக்கு நான் பிரயோஜனமா வாழுவேன். சாமுவேலை போல உலகத்தை மறந்து, உலகத்தின் காரியங்களை மறந்து என்னாலும் அவருக்கு முன்பதாக நிற்பேன். அப்படி சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்துங்க. தேவ பிரசன்ன இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த, குற்றமில்லா பரிசுத்த இயேசு ரத்தமே. சும்மா இல்ல தம்பி, ரத்தம் பேசுகிறது. பலிபீடத்துக்கு கீழே இருக்கிற ரத்தம் பேசுகிறது. விலையேற பெற்ற இந்த வார்த்தையை சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி, குற்றமில்லா பரிசுத்த, தேவ பிரசன்னத்தை உணர்றவங்க, குற்றமில்லா பரிசுத்த, மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா பிரதான ஆசாரியனா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி முடிப்போம். மகா பிரதான ஆசாரியனா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. ஒரு 2 தடவை சொல்லுங்களேன். மகா பிரதான ஆசாரியனா பரிசுத்தரே. இயேசு ரத்தமே பலமாய் சிலருக்காக பேசுகிறது, பலமாய் பேசுகிறது. எழும்புவதற்கே முடியாமல் இருக்கிற சிலருக்காக இந்த பலிபீடத்திலிருந்து ரத்தம் பேசுகிறது. உடன்படிக்கையின் ரத்தம் பேசுகிறது. இப்பொழுதும் ஆவியானவர் சொல்லுகிறார். சகரியா 9:11, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு கிடக்கிற உன்னுடையவர்களை உடன்படிக்கையின் ரத்தத்தினால் நான் விடுதலையாக்குவேன். உடன்படிக்கையின் தூதனானவர் இறங்கி இருக்கிறார். சபையை மறுபடியும் விழுந்து கிடக்கிற சிலரை எழுப்பினதற்காக நல்ல கைகளை தட்டி, பால்கனியில எவ்ரிவேர் நல்ல கை தட்டி, உடரவாசியாந்தரா லாக்காபாபாயாதா லியாந்தரா, நல்ல நல்ல எவ்வளவு கைகளை தட்ட முடியுமோ புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை உன்னை எழுப்புவா. அவரை உன்னை எழுப்பி உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். கை தட்டுங்க. ஃபயர், அக்கினி, அக்கினி, ஊடா ரகசியா அல்பஹசியாந்தலா. நல்ல நல்ல சிலர் மேல் அக்கினி மின்சாரத்தை போல விழுகிறது, 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 விழுகிறது. கையை தட்டுங்க. ஆவியை பெற்றவர்கள் 2 வார்த்தை பாடுவோம்.
இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேற கைத்தட்டி குற்றமில்ல பரிசுத்த நல்ல கைத்தட்டி ஓ ரத்தமே குற்றமில்ல இயேசு ரத்தமே ரத்தமே பரிந்து பேசுகிற ரத்தம் பரிந்து பேசுகிற ரத்தம் எழுப்புகிறது. எல்லாரும் கைகளை தட்டி ஒரு புதிய அபிஷேகத்தை 40வது நாள் இயேசு ரத்தமே மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே ஒரு பாஷந்தே ரத்தே சூடபலம் சலவைடவனாதே மனவியாகுல வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே மனவியாகுல வேதனையா ஓ வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே இயேசு ரத்தமே ரத்தமே நல்ல கைத்தட்டி இயேசு ரத்தமே ரத்தமே இயேசு இயேசு ரத்தமே நல்ல கைத்தட்டி ஊதானமா சியாதரமா ரத்தமே பிரதான் ஆசாரியனா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே மகா பிரதான நல்ல கைத்தட்டி நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே இயேசு ரத்தமே ரத்தமே எழுப்புகிறார் எழுப்புகிறார். உடன்படிக்கையின் தூதனானவர் சிலரை ஜெபத்திற்காக ஊழியத்திற்காக ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி நல்ல கைத்தட்டி ஆவியில நிரம்பி இயேசு ரத்தம் உரபக்கதுரபா உதவலபாசியதனா அதரவல